வணக்கம் நேயர்களே, பூத கண்ணாடி புலனாய்வு நிகழ்ச்சி உங்களை அன்போடு இன்று வரவேற்கிறது. இன்று இரு வகையான குற்ற விவகாரங்களை நாம் பார்க்க போகிறோம். இரண்டுமே விறுவிறுப்பான பரபரப்பான காட்சிகளையும் பின்னணிகளையும் கொண்டவை. இரண்டுமே வெவ்வேறானவை என்ற போதிலும் அவை இரண்டிலுமே காதல், மோதல், கடத்தல், உறவினர்கள் கொந்தளிப்பு, காதலன் கைது என பல்வேறு உள்ளன. அது மட்டுமல்ல, இரு சம்பவங்களுமே புதுச்சேரியை மையமாகவும் சென்னையை ஆதாரமாகவும் கொண்டு நடைபெற்ற அசம்பாவிதங்கள். அவற்றின் ஈரம் கூட இன்னும் காயாத நிலையில் அவற்றின் பின்னணியை பூத கண்ணாடி உங்களுக்காக இன்று ஏந்தி வருகிறது. இந்த இரண்டில் முதல் கதையை கடந்த வாரம் நீங்கள் எல்லாம் நாளேடுகளில் பார்த்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். இன்னொரு கதை அந்த அளவுக்கு பிரபலமாகவில்லை. அம்மா என்ன, அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் நான் கைபிடித்தவனோடு தான் வாழ்வேன் என புத்தம் புது தாலியோடு காவல் ஆணையர் அலுவலகத்தில் வாய்கிழிய வாழ்க்கை வசனம் பேசிய ஒரு பெண் அடுத்த ஒரே ஒரு மணி நேரம் அதே அம்மாவின் பாசத்தால் வசனத்தை மட்டுமல்ல மனதையும் மாற்றிக்கொண்டு கட்டிய கணவனை கடத்தல்காரனாக்கி சிறைக்கு அனுப்பி வைத்த வினோதம் உண்டு. இதில் யார் பக்கம் தவறு? உண்மையாகவே ஏமாற்றியது மணப்பெண்ணா, இல்லை அந்த மணமகனா? காதலுக்கு கண்ணில்லை என்பது இந்த இரண்டு கதைகளிலுமே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மாறுபட்ட கோணத்தில் பார்க்க முதல் கதையை முதலில் திறவுகோல் கொண்டு திறக்கலாம் வாருங்கள். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் இதோ இந்த மெலூனி. கடலூரில் உள்ள ஒரு தனியார் பாலிடெக்னிக்கில் 3ஆம் ஆண்டு படித்து வருபவர் இவர். இதே கல்லூரியில் கடந்த ஆண்டு படிப்பை முடித்தவர் கடலூர் கமல். பார்ப்பதற்கு சாது போல இருந்தாலும் சீனியர் மாணவன் என்ற முறையில் டாமினேட் செய்து மெலூனியை அடிக்கடி அழைத்து பேசி வந்த கமலுக்கு நாளடைவில் அந்த பெண் மீது பாசம் பொங்க இருவருக்கும் இடையே 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பழக்கமும் நட்பும் பெரிய அளவில் டெவலப் ஆகிவிட்டது. படிப்பு முடிந்து கடந்த ஏப்ரல் மாதத்தில் சென்னை வந்த கமல் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஹூண்டாய் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார். இன்னும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் மெலூனிக்கும் சென்னையில் இருந்த கமலுக்கும் அவ்வப்போது தொலைபேசி உரையாடல்கள் நடக்கும். அவ்வப்போது என்பதை விட அடிக்கடி நடக்கும் இந்த தொலைபேசி உரையாடல்கள் சில சமயம் மணிக்கணக்கில் நீடிக்கும். இப்படியே இவர்களது தொடர்பு போய்கொண்டிருந்த நிலையில்தான் திடீரென கடந்த 7ஆம் தேதி மெலூனியும் கமலும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தோன்றினார்கள் என்றால் சும்மா தோன்றவில்லை, கல்யாண கோலத்தோடு தோன்றினார்கள். புது தாலியுடன் மங்களகரமாக கமிஷனர் அலுவலகத்திற்கு வந்திருந்த மெலூனி ஒரு வெள்ளைத்தாளை வாங்கி ஆங்கிலத்தில் மளவென புகார் மனு ஒன்றை எழுதினார். கமலும் தானும் கல்லூரி காதலர்கள் என்றும் தங்களது காதல் காவிய காதல் என்றும் தற்போது அது கல்யாணத்தில் முடிந்திருக்கிறது என்றும் கதையை எல்லாம் சுருக்கமாக எழுதி கடைசியாக எங்களை காப்பாற்றுங்கள் என்று போலீசாரிடம் பாதுகாப்பு கேட்டிருந்தார் மெலூனி. சென்னை வடபழனி அங்காள பரமேஸ்வரி கோவிலில் திருமணம் முடித்து வந்துள்ள எங்களை எனது பெற்றோர்கள் துரத்துகிறார்கள். அவர்களால் எங்களுக்கு ஆபத்து ஏற்படும். ஆனால் யார் வந்தாலும் எனது கணவனை விட்டு நான் பிரியவே மாட்டேன், அவரோடுதான் காலமெல்லாம் வாழ்வேன் என வசனம் பேசியதோடு அங்கிருந்த பத்திரிகையாளர்களோடும் இந்த விஷயத்தை மெலூனி பகிர்ந்து கொண்டார். தெள்ளத் தெளிவாக அவர் அப்போது சொன்னது ஆங்கிலத்தில் என்றாலும் அதனை அவசியம் நீங்களும் கேட்க வேண்டும். Just left my house. I come down to Chennai here to get married to him, and I got married to him yesterday.
ஆனா என்னன்னா like we are having too much of pressure from my family. My dad and my brother Dennis both are giving me பயங்கரம் pressure. Like they want me to get separated from him and come away. I don't want to leave him and go. காவல் ஆணையர் அலுவலகத்தில் கட்டிய கணவனுக்கு பதிலாக மெலூனி வலம் வந்தார். அமைதியான உருவத்தோடும் சுபாவத்தோடும் காட்சியளித்த கமல் புது மாப்பிள்ளைக்கு உரிய எந்த மிடுக்கும் இல்லாமல் பூனையைப் போல பதுங்கி பதுங்கி வலம் வந்தார். மெலூனிக்கும் எளிமையாக தோன்றிய கமலுக்கும் ஜோடி பொருத்தம் சரியில்லையே என பார்த்த கண்கள் எல்லாம் அன்று அகல விரிந்தன. காதலுக்கு கண்ணில்லை என்பது சரிதாம்பா என வாய்கள் சில முணுமுணுத்தன. மெலூனி புகார் மனுவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்துவிட்டு திரும்பிய அடுத்த நிமிடம் கார் ஒன்று சர் என கமிஷனர் அலுவலகத்தில் வந்து நிற்க அதிலிருந்து இறங்கிய மனிதர்களை பார்த்து கலவரப்பட்டார்கள் கமலும் நமது மெலூனியும். மெலூனியின் தாய், சகோதரி, சகோதரன் உள்ளிட்ட உறவினர்களும் கூடவே சில புதுச்சேரி போலீசாரும் அந்த காரில் இருந்து இறங்க ஆபத்து அதற்குள் தேடி வந்துவிட்டதே என அல்லோகலப்பட்டார் மெலூனி. இதுவரை அமைதியாகவே இருந்த கமலும் என்னாகுமோ ஏதாகுமோ என பதற்றப்பட்டார். காரில் இருந்து இறங்கியவர்கள் மணமக்கள் அருகில் சென்று ஆவேசப்பட்டார்கள். அந்த ஆவேசம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி கமலையும் மெலூனியையும் அடித்து துவைக்கும் அளவுக்கு போனது. அவர்களிடமிருந்து தப்பிக்க அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் அறைக்குள் காதல் ஜோடி ஓட மெலூனியின் உறவினர்கள் விடாமல் அவர்களை துரத்தி சென்று அங்கும் அடித்து நொறுக்க அந்த காட்சிகளை அப்படியே இதோ நீங்களும் பாருங்கள். கமல் மீது மட்டுமல்ல மெலூனி மீதும் அடிகள் விழுந்தன. அதிலும் அக்கும்பலில் இருந்த கென்னத் என்பவர் அவர் மெலூனியின் தாய்மாமனாம். இக்காட்சிகளை படம் பிடித்த செய்தியாளர்களையும் தாக்க அந்த இடமே கலேபரமானது. தாக்கியவர்களில் இருவர் சாதாரண உடையில் இருந்த புதுச்சேரி மாநில போலீசார் என்றும் சொன்னார்கள். மெலூனி மீது அடிவிழாமல் கணவன் என்ற பொறுப்புணர்வோடு கமல் அந்த அடிகளை எல்லாம் தடுத்து ஆட்கொண்டதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த பெண்ணின் சகோதரி, சகோதரன் என எல்லோரும் மெலூனியை பார்த்து கத்தி கதறினார்கள். தகவல் எழும்பூர் காவல் நிலைய போலீசாருக்கு போக அவர்கள் விரைந்து வந்து அத்தனை பேரையும் எழும்பூர் காவல் நிலையத்திற்கு அள்ளிக் கொண்டு போனார்கள். காவல் நிலையத்திற்கு போனவுடன் காட்சிகள் எல்லாம் மாறத் தொடங்கின. இதுவரை மகளை அடித்து பிடித்து இழுத்து கோபத்தை கொட்டிய அந்த தாய் கோபம் தணிந்து மகளை பார்த்து அழத் தொடங்கினார். அவன் உனக்கு சரியானவன் அல்ல, எங்களோடு வந்துவிடு என மெலூனியை பார்த்து கைகளை நீட்டி கதறத் தொடங்கினார் அந்த பாசத்தாய். இதனை பார்த்த எல்லோருக்குமே பெரும் சங்கடமாகி போனது. தாய் மாமன், சகோதரன், சகோதரி உள்ளிட்ட உறவுகளை எல்லாம் புறந்தள்ளி பேசிய மெலூனியை தாயின் இந்த கதறல் கரைய வைத்து விட்டது. ஆம் நேயர்களே, யாரும் வேண்டாம், நான் கணவனோடுதான் வாழ்வேன் என திரும்ப திரும்ப சொல்லி வந்த மெலூனியை தாயின் பாசம் ஒரே ஒரு மணி நேரத்தில் அந்தர் பல்ட்டி அடிக்க வைத்து விட்டது. அந்த அந்தர் பல்ட்டி எப்படி இருந்தது? மெலூனியின் மனமாற்றத்தால் நேரிட்ட விளைவுகள் என்ன? கமல் இப்போது என்ன போன்ற கேள்விகள் மட்டுமல்ல, புதுச்சேரியை இதே காலகட்டத்தில் கலக்கிய மற்றும் ஒரு காதல், கடத்தல், பட்டப்பகலில் சினிமாவை போல காதலனை கடத்தி சென்ற காரை கிழக்கு கடற்கரை சாலையில் மடக்கி பிடித்த போலீசார், கடத்தலில் ஈடுபட்ட 6 பெண்கள் கைது என அடுத்த விவகாரத்தையும் விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக ஒரு இடைவேளை விடுவோம் நேயர்களே. சில நிமிடங்கள் மட்டும் காத்திருங்கள், மீண்டும் நாம் சந்திக்கும்.